ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் கடைகளில் கிடைக்கிற அதே சுவையோட மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் மினி ஜாங்கிரி செய்கிறதுக்காக. இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம். நான் 1 ஹவர் ஊறிச்சு 100 கிராம் அளவுக்கு கடையில் வாங்கின உளுத்தம்பருப்பு இந்த கப்பில் தான் நான் அளந்து எடுத்திருக்கேன். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். 2 பேட்சாக பிரித்து அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுலில் இதை சேர்த்துக்கணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இப்போது கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ 1 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கோன்னா 1/4 கப் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளோர் மாவு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி விடணும். இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ஃபுட் கலர் சேர்த்துக்கணும். 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். 1 கப் அளவுக்கு தண்ணின்னா 2 கப் அளவுக்கு சுகரு. அதே மாதிரி 1 கப் அளவுக்கு தான் உளுத்தம்பருப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இது பாகுபதம் வரணும்னு இல்லை, மெல்லிச கம்பி பதம் வந்தாலே போதும். அதே மாதிரி பிசு பிசு தன்முறை இருந்தால் கூட போதும். இப்போ நம்ம ஜாங்கிரி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்கில் போடும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போக போக ஈஸியாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாங்கிரியாக நம்ம சேர்த்துக்கலாம். இன்னொன்று போட்டுடலாம். 5 ஜாங்கிரி அட் ஏ டைம் நம்ம சின்ன சின்ன ஜாங்கிரி போடலாம். ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதை 2 பக்கம் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். மிதமான சூட்டில் நம்ம ஏற்கனவே பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக மினி ஜாங்கிரி ரெடி ஆகிடுச்சு.